கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்தியால நாம இன்னொரு அட்டுல் சுபாஷ் அவர்களை இழந்திருக்கோம். கேட்கவே ரொம்ப வேதனையா இருக்கிற சில விஷயங்கள் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட பேச போறேன். ஒரு 2 வீக்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேங்க. 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நாம அட்டுல் சுபாஷ் அவரை பத்தி பேசியிருக்கோம். அவர் பட்ட கஷ்டங்கள், ஒரு மேரேஜ், அதுக்கப்புறம் ஒரு ஒரு செப்பரேட் ஆகுறாங்க, டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற பிரச்சனைகள், நிறைய விஷயங்களால அவர் நான் இந்த உலகத்தை விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சூசைட் பண்ணிட்டு போனார். ஸோ சேம் சினாரியோ திரும்பவும் இன்னொரு டைம் இந்தியாவில் நடந்திருக்கு. இந்த டைம் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியில் நடந்திருக்கு. புனீத் அவர்கள். ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணால் கூட தெரியும். ஒரு காஃபி ஷாப், ஓகேங்களா? அந்த காஃபி ஷாப் கூட ஃபார் காட்ஸ் கேக் அப்படின்ற மாதிரி ஒரு நேமில் காஃபி ஷாப். நம்ம எல்லாமே ஃபார் காட்ஸ் சேக் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, ஸோ சேக் எடுத்துட்டு கேக் அப்படிங்கிற ஃபார் காட்ஸ் கேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேமில் ஒரு காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அந்த காஃபி ஷாப் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே அதில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து ஒரு காஃபி ஷாப், நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர். ஸோ நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்மூத் மூவிங்கில் ஒரு லைஃப் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சில பல பிரச்சனைகள் கோவிடுக்கு அப்புறம். ஸோ அவங்க 2 பேரும் செப்பரேட் ஆகுறாங்க. செப்பரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு நீங்கள் 10 lakh தரணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டுதான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் ரேஞ்சிலே அவங்களுக்குள்ள டெம்ப்ளே போயிட்டு இருந்ததுனால அட்லாஸ்ட் உன்னால் அந்த அமௌண்ட் கூட கொடுக்க முடியல, நீ எதுக்கு உயிரோடு இருக்கணும், செத்துரு அப்படிங்கிற மாதிரி சில டேர்ம்ஸ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு அவங்க பேசினாங்க. அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு 1 hourக்கு ஒரு ரெக்கார்டட் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் அவர் இறந்து போறாரு. இப்போ அவங்க அம்மா, அவங்களோட கசின்ஸ் எல்லாருமே நீதி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்களோட ஒய்ஃப், எக்ஸ் ஒய்ஃப், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் எனக்கு என்ன வேணுமோ நான் அதை தான் கேட்டேன், நான் எக்ஸ்ட்ராலாம் கேட்கல, அவங்க ஹராஸ்மெண்ட்லாம் பண்ணல, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே என்னவோ அதை பற்றி தான் பேசுனது தவிர நான் தப்பான இன்டென்ஷன் எதுவும் பேசல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. பட் வாட் எவர், அவங்க பேசுறது கரெக்டா இல்லையா அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. பிகாஸ் கேஸ் ப்ரொசீடிங்ஸ்ல இருக்கு. திரும்பவும் இந்த உலகத்துல நம்ம ஒருத்தரை அனுப்பியிருக்கோம் அப்படின்னும் போது ஆஸ் ஏ ஹியூமன் பீயிங்கா நம்ம பண்ற சில தவறுகள் இந்த மாதிரி சிலருடைய இழப்பு டைம்ல புரிய வைக்குது அப்படின்னு சொல்லலாம். அட்டுல் சுபாஷ் அவருடைய கேஸா இருக்கட்டும், புனீத் அவர்களுடைய கேஸா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 2 கேஸுமே ஒரு பக்கம் சிமிலர் தான். பட் என்ன இருந்தாலும் ஒரு ஃபேமிலி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்ட்டு வரும்போது நாம ஃபர்ஸ்ட் ஒரு நிறைய சர்க்கிள்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சிருப்போம். லைக் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, ஸோ அப்பா அம்மா ஒய்ஃப் பசங்க அப்படின்ற ஒரு ஃபேமிலியான ஒரு சர்க்கிள். அது குறுகிய சர்க்கிள் தான், அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ 2வது ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வெல் விஷர்ஸ், இவங்க எல்லாமே இருக்கிற ஒரு சர்க்கிள். ஸோ நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஸ்டெப்பாக நம்மளோட சர்க்கிள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இங்கே நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கேங்லேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒன் டைம் மேரேஜ் ஆகுது அப்படின்னும் போது உடனே நம்மளுடைய வே ஆஃப் கம்யூனிகேஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் மச்சான், அவ்வளோதான், செட்டில் ஆகிட்ட, ஜாலியாக இருப்ப, ஜாலி தான், லைஃப் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பேச அந்த மேரேஜ் ஆகிற ஃப்ரெண்டுக்குள்ள ஒரு கைண்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் என்ன மாதிரி இருக்கும், சப்கான்ஷியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ நம்ம ஃப்ரெண்டே நம்ம மேரேஜ் ஆகிட்ட செட்டில் ஆகிட்டு நினச்சிட்டு இருக்கான் போல, நாளைக்கு இன்கேஸ் அந்த மேரேஜ் ஆன பர்சன் ஒரு கஷ்டம் இருக்கு, மேரேஜ் லைஃப்ல ஒரு கஷ்டம் இருக்கு அப்படின்னா அவனால வெளியே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம போய் சொல்லணும் அப்படின்னு நினைச்சா 2 ரீசன்ஸ் அவன் மைண்ட்ல நினைப்பாங்க. ஒன்று, நம்மளை தப்பா அசிங்கமா நினைச்சிருவாங்களோ, நம்ம லைஃப் செட்டில்னு சொல்லி சந்தோஷமா நின்றுருக்கான், அவங்க கிட்ட போய் நம்ம இதை பத்தி பேசுவோம் தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு. இன்னொரு தாட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப் செட்டில்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா இருக்கான், அதை நம்ம ஏன் கெடுக்கணும், அவனாச்சும் சந்தோஷமா இருக்கட்டும், பரவாயில்ல, நம்மளுடைய கஷ்டத்தை நமக்குள்ளேயே வச்சுப்போம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி சர்க்கிள்ஸ், ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸ், இவங்களும் எங்க வெளியே சொன்னா நம்ம
ஃபேமிலிக்கு கெட்ட பேர் வந்துருமோ, வெளிய சொன்னா நம்ம அசிங்கப்பட்டுருவோமோ, அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லிட்டு, சில விஷயங்களால நம்ம என்ன பண்றோம்னா, நமக்குள்ள இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே வந்து நமக்குள்ளேயே நம்ம வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க ட்ரை பண்றோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அவ்வளவு சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாத காரணத்தினால, நம்ம அத வந்து நம்ம எந்த விதத்துல வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது தெரியாத ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல எல்லாருமே தவறான ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னும் போது கஷ்டமா இருக்கு. அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பன் அப்பா பேசுங்க. இல்ல பேரண்ட்ஸ் கிட்ட பேசினா கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல யார்கிட்ட பேசினா ஓரளவுக்கு உங்களுக்கு காமா இருக்குமோ அவங்க கிட்ட பேசுங்க. இல்ல அவங்க கிட்ட பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, நிறைய ஹெல்ப்லைன் சென்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் அவங்களுக்காச்சும் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஸோ ஏதாவது ஒரு வழியில சூசைட் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது நிறைய வழிகள் இருக்கு. ஜஸ்ட் நீங்க அந்த மாதிரி தாட் நீங்க யாருன்னா வருது அப்படின்னா தயவு செஞ்சு உங்க ஃபேமிலியில இருக்கவங்ககிட்ட பேசினீங்களே மேக்சிமம் அந்த பிரச்சனை போயிடும் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அப்பா அம்மா ஸோ நம்ம நமக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க அவங்க, நமக்காக வாழறவங்க அவங்க அப்படிங்கும்போது எப்படியேப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நான் ஒரு ஆர்டிகல் படித்தேன். ஸோ அது என்னன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொன்னார்னா, நான் அம்மா மடியில் போயிட்டு படுத்துப்பேன். ஸோ அந்த டைம் எனக்கு வந்து ரொம்பவே ஓரளவுக்கு எனக்கு என்னோட மைண்ட் வந்து கம்போஷராக காமாக இருக்கும். ஸோ நான் அந்த டைம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம அம்மா கிட்ட நான் சேஃபாக உணர்வேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தர் அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் எனக்கு கஷ்டம் வருதோ நான் அந்த டைம்ல யாருன்னா ஒருத்தர் போய் ஹெல்ப் பண்ணுவேன். அப்படி ஹெல்ப் பண்ணும்போது எனக்குள்ள வந்து ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது என்னோட கஷ்டங்களை மறைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது வேற யாருமே இல்லை, நம்மளுடைய மிகப்பெரிய சயின்டிஸ்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஸோ இங்க கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது. எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒருத்தருக்கு கஷ்டம் வரும்போது சரி அவனுக்கு மட்டும்தான் அவ்வளவு கஷ்டம் இருக்கு போல அப்படின்ற மாதிரி தனக்கு தானே நினைச்சுக்கிறது வந்து தப்பான ஒரு விஷயம். இங்க கஷ்டங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. அது எல்லாமே ஓவர் த்ரூ பண்ணி கோ த்ரூ பண்ணி தான் நம்ம எல்லாருமே வந்து இந்த லைஃப்ல சர்வைவ் ஆயிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது இங்க ப்ராப்ளம் இல்லாத மனுஷனும் இல்லை, ப்ராப்ளம்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்காத மனுஷனும் இல்லை. அந்த விஜய் சாரோட டைலாக் இருக்கும், கஷ்டம் இல்லாத மனுஷனும் இல்லை, கஷ்டம் இல்லாதவன் மனுஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கு. ஸோ நமக்கு மட்டும்தான் இவ்வளோவா, நம்ம இங்கேருந்து போயிட்டா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படிலாம் இல்லை. இங்க எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம சர்வைவ் ஆகி கோ த்ரூ பண்ணி தான் வரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சேன். இன்னொரு புனித் அவர்களையோ இன்னொரு அட்டுல் அவர்களையோ இந்த உலகமோ இந்த இந்தியாவோ இழக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வேண்டுதலோட இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.